ஹலோ வணக்கம்ங்க. எள்ளு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? எள்ளு பொடி எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கேன். அதாவது எள்ளு, துவரம்பயிறு, கருவேப்பிலை, கடலைப்பயிறு, உளுந்து, இது பச்சைப்பயிறு, தோல் எடுத்த பச்சைப்பயிறு, இது எள்ளு வறுத்தது மேலே கொட்டிட்டேனா, அதனால் அது மேலேயே கொட்டிட்டேன். இது மிளகு, ஜீரகம், பூண்டு செரிமானத்துக்கு இது. ஏன்னா எல்லாம் பருப்பு ஐட்டம்ல, அதனால் அது மிளகு ஜீரகம் கண்டிப்பாக சேர்க்கணும். இது மிளகா கொஞ்சம் தேவையான அளவு மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து வச்சுக்கணும். அதாவது எண்ணெய் இல்லாமல் வறுத்து வைக்கணும். ஓகேவா? இதில் எள்ளு பொடி ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது கால்சியம் சத்து உள்ளது. எலும்புக்கு நல்ல கால்சியம் கிடைக்கும், உடலுக்கு சக்தி கிடைக்கும், நல்ல கொழுப்பு சத்து உள்ளது இது. ஓகேவா? இரும்பு சத்து இருக்குது இதில். ரத்த சோகையை குறைக்கும், செரிமானத்துக்கு உதவும், நார்ச்சத்து உள்ளது இது. முடி தோல் இதுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் வளர்கிறதுக்கு உதவி பண்ணும். தோல் ஷைனிங் கொடுக்கும். அதே மாதிரி உளுந்து புரதச்சத்து, அதாவது புரோட்டீன் அதிகம் இருக்கும் இதில். உடல் வலிமையும் இருக்கும் இதில். ஓகேவா? அடுத்தது எலும்புக்கும் அப்புறம் தசைகளுக்கும் இது உதவியாக இருக்கும் இந்த உளுந்து. அப்புறம் ரத்த ஓட்டம் சீராக வச்சுக்கும் உளுந்து. ஓகேவா? அதனால் இது கொஞ்சம் கூட தான் சேர்க்கணும். அதெல்லாம் ஒரு கைப்பிடினா இது கொஞ்சம் 2 கைப்பிடி போடணும் உளுந்து. ஓகேவா? அடுத்தது ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். நார்ச்சத்து இருப்பதால் செரிமானத்துக்கு இது உதவும், நீண்ட நேரம் சக்தியோடு இருக்கலாம். ஓகேவா? அந்த உளுந்தங்களி உளுந்துலாம் கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா, உளுந்தங்களி, வெந்தயக்களி இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகேவா? சரிப்பா, இதெல்லாம் அரைச்சி மிக்சியில் போட்டு நல்லா மழை அரைச்சி தோசையோ இட்லியோ எது வேணாலும் செஞ்சு நம்ம பொடி வச்சு அது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். வறுக்கக்குள்ளேயே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சுப்பா. சரி, பாய்.